சார் வெங்கடேஷ் சார், சொல்லுங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ வாக் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இதில் மக்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது சார். என்ன மாதிரியான கேமரா கொண்டு வரணும், யாரெல்லாம் வரணும் அப்படின்னு அதை பற்றின கொஞ்சம் சந்தேகங்களை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஃபோட்டோ வாக் அட் திண்டுக்கல். இதில் இந்த ஃபோட்டோ வாக்குக்கு நீங்கள் வரணும்னா என் கையில் ப்ரொஃபஷனல் கேமரா இருக்கணுமா, ஹை அண்ட் கேமரா இருக்கணுமா, நீங்கள் போடுற வீடியோவில் அந்த கேமராலாம் வச்சுட்டு சில பேர் பேசுகிறாங்களே அப்படின்ற தயக்கம் இருக்குது. அது ஒரு கேள்வியாகவும் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கேமரா மட்டும்தான் வச்சுருக்கவங்க வரணும் அப்படின்ற எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்ககிட்ட செல்ஃபோன் மட்டும்தான் இருக்குது, தாராளமாக எடுத்து வரலாம். என்கிட்ட இந்த லெவல் செல்ஃபோன் தான் சார் இருக்குது, 10,000 ரூபா ஃபோன் தான் இருக்குது. அதில் கேமரா இருக்கா, அது ஒர்க் பண்ணுதா, தட்ஸ் ஆல். இங்கே நம்மளுக்கு தேவை உங்ககிட்ட ஒரு அலைபேசியும் அதில் ஒர்க் செய்கிற ஒரு கேமராவும் மட்டும்தான். அதை எடுத்துகிட்டு நீங்கள் தயக்கமின்றி வந்தால் போதும். கேமரா இருக்கிறவங்க கேமரா எடுத்து வரலாம், செல்ஃபோன் இருக்கிறவங்க செல்ஃபோன் எடுத்து வரலாம். எனக்கு தேவை செல்ஃபோனும் இல்லை, கேமராவும் இல்லை சார், நான் வரலாமா? வரலாம். ஜஸ்ட் நான் பார்க்கணும் சார், அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும், அதை கற்றுக்கணும். எனக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் எடுத்து கற்றுக்குறேன். இல்லை அதுக்கப்புறம் நான் செல்ஃபோன் எடுத்து வரேன், அதுக்கப்புறம் கேமரா எடுத்து வரேன். தாராளமாக வாங்க. செல்ஃபோனும் எடுக்க வேணாம், கேமராவும் எடுத்துக்க வேணாம். நான் லிசன் பண்ணுறதுக்கு தான் வரேன். அவங்களையும் வரவேற்கிறோம். இது ரெண்டாவது. மூணாவது, ஏற்கனவே சொன்னதான், பாலின பாகுபாடு இதில் கிடையாது. ஆண் பெண் 2 பேரும் வரலாம். வயசு வித்தியாசம் கிடையாது. எல்லா வயதினரும் வரலாம். அதனால எனக்கு தேவை புகைப்படத்தின் மீது ஆர்வம் மட்டுமே. அது இருந்தால் போதும். எல்லாரையும் ஃபோட்டோ வாக்கு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி.